இந்த ஃபிளைட் வந்து நான் சொன்ன மாதிரி யூகேல இருந்து வரணும், லண்டன்ல இருந்து இந்த ஃபிளைட் வரணும். ஸோ அவங்க ஃபிளைட்டை வித்துட்டாங்கன்னா அப்பெல்லாம் அந்த பர்பஸ் வந்து ரொம்ப பெருசு. நீங்க அங்க வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு வர்றது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ பைலட்ஸ், அந்த பைலட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரம், அவங்களோட ஒய்ஃப் உஷா சுந்தரம். இவங்களை பத்தியும் நான் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா இவங்களை பத்தியும் நான் போடணும். ஏன்னா இவங்க நாட்டுக்காக பண்ணதும் நிறைய விஷயங்கள். சுந்தரம் அவர்கள் வந்து ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்குல்ல, அதை ஃபவுண்ட் பண்ணவர். அவரோட ஒய்ஃப் வந்து உஷா சுந்தரம். அவருக்கு லைஃப் டைம் ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஸோ சுந்தரம் அவர்களோட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் அப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 35+ இயர்ஸ் வந்து ஒரு சின்ன ரிப்பேர்ல ப்ராப்ளம் கூட இல்லாம ஃபிளைட்ஸை ரன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து இந்த டைம்ல கேட்கும்போது உண்மையாலுமே பெருமையா இருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா, அப்போ நான் சொல்றது 1948ல 27 ஹவர்ஸ்ல லண்டன்ல இருந்து சென்னை வந்திருக்காங்க. இட்ஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணல. சுந்தரம் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் உஷா சுந்தரம் பண்ண இந்த ஒரு ரெக்கார்ட், ஃப்ளை பண்ணி வந்த ரெக்கார்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபிளைட் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் லைக் தட் பார்க்கும்போது இது பின்னாடி இருக்க ரெக்கார்ட்ஸ், இது வாங்கினவங்களோட ஹிஸ்டரி, இதை எதுக்காக வாங்கினாங்க, ஒரு முற்போக்கு சிந்தனைக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப திகைப்பா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன்.